Dear teachers, இன்றைக்கி ECQ அப்படின்ற எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் போயிடுறோம். அந்த ப்ரௌசர் போயிட்டு மேலே என்ன பண்ணுறோம், நம்ம ECQ அப்படின்னு அடிச்சிங்கனாவே ECQ சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு நம்ம வருது. அதை என்ன பண்ணுறோம், இங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜே ஃபஸ்ட்டு ECQsoftware.com அப்படின்ட்டு தான் வருது. அதை உள்ளே என்ட்ரு ஆகிடுறோம். என்ட்ரு ஆன வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், ட்ரை ECQ நவ் அப்படின்ட்டு. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் உள்ளே நமக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம் கேட்குற மாதிரி என்னது நமக்கு ஒரு ஸ்க்ரீன் தெரியும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம யூசர் நேம் kalaimaghalmetric@gmail.com அடிக்கிறோம். kalaimaghalmetric@gmail mail.com அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு KML ஸ்மால் லெட்டரில் @25 அப்படின்ட்டு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு உள்ளே லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதுமே நம்ம ஸ்கூல் நேமில் உள்ளே லாகின் ஆகிரும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து தெரியும். இந்த பாஸ்வேர்டு வந்து எகைன் நீங்கள் டைப் பண்ணுறீங்களா இல்லை சேவ் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் யூசர் நேம் அடித்ததையுமே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணணும் அப்படின்னா நெவர்னு கொடுத்துருங்க. இல்லை ஒரு டைம் நான் டைப் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு யூசர் நேம் அடித்ததையும் என்ட்ரு கொடுத்தா உள்ளே போயிடும்னா நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. நான் இது வேறு சிஸ்டத்தில் பண்ணுறதுனால நெவர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு சேஃபு. அப்படி பாருங்கள், நெவர்னு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு EQ அப்படின்ட்டு இருக்கும். அங்கே போனீங்கன்னாவே நமக்கு என்ன ஆயிடுது, மெனு ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? சில பேர் இங்கே போனால் எனக்கு மெனு ஆப்ஷன் வரல அப்படின்றீங்க. ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுன்றது நமக்கு இதுதான் டேஷ்போர்டு. அதுக்கடுத்து கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொஷின் பேப்பர், அதாவது நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்து கொஷின் பேப்பர் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது கொஷின் பேப்பர் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களா, இப்போ ஒரு வீக்லி டெஸ்ட்டோ ஒரு யூனிட் டெஸ்ட்டோ அல்லது ஒரு குவார்ட்டர்லியா ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி நம்ம கொஷின் செட் போடுற மாதிரி இருந்தால் இந்த கொஷின் பேப்பருக்கு போகலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் உங்களுக்கு உங்களோட ஸ்டாண்டர்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸுக்கு போகிறேன். அப்போ எனக்கு என்னென்ன ஆப்ஷன் கேட்குதுன்னா ஃபஸ்ட்டு மீடியம், என்ன மீடியம் உங்களுக்கு சமச்சீரா அல்ல என்ட்ரன்ஸா அப்படின்னா நான் சமச்சீருக்கு போகிறேன். அடுத்து கிளாஸு, என்னோடய கிளாஸு 12th போகிறேன். அடுத்து சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸு டைப் பண்ணுறேன். சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் சூஸ் பண்ணுறேன். அதில் என்ன டாபிக் அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே ஃபஸ்ட் சாப்டரில் நமக்கு சப் டாபிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இன்ட்ரடக்ஷன், கூலம்ஸ்லாம் அந்த மாதிரின்ட்டு. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா சப் டாப்பிக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். அதில் 1 மார்க்கா 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 மார்க் கொடுக்குறேன். என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டகரி ப்ராப்ளமா, கான்செப்டா, எக்ஸாம்பிளா, எக்ஸசைஸா, MCQவா, மேட்சா, அசஸ் ரீசனா, இங்கே இதில் எத்தனை டைப்பில் கொஸ்டின் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் புக் பேக்கு இருக்கிறத எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்றேன். அடுத்து அதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா அது புக் பேக்கே கொடுக்குறாங்க. அடுத்தது டிஃபிகல்ட்டி லெவல் கேட்குறாங்க. டிஃபிகல்ட்டி லெவல் நான் என்னது எல்லாமே ஈஸி, மீடியம் எல்லாத்தையுமே கொடுத்து ஃபில்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபில்டருன்னு கொடுத்ததுமே எனக்கு என்ன ஆகும், கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வியூ ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸு. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் பேஜஸ் 3 பேஜஸ் இருக்குது. பர் பேஜுக்கு எனக்கு வந்து பார்த்தோம்னா 10 கொஸ்டின் அப்படின்னா என்னது ஆக்சுவலி 30 கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஷோ ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ இப்படி தான் வந்து நம்மளோட சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அது